வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல ஓட வைக்கிறது. அதாவது என்னன்னா, நீங்க யூடியூபை வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி உங்க ஸ்க்ரீன்ல வச்சுட்டு நீங்க மத்த ஏதாவது பண்ற மாதிரி எப்படி பண்றது, ஃப்ரீயா எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பேக்கிரவுண்ட்ல ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாரி இருக்கும் யூடியூப்ல. அதாவது என்னன்னா, நீங்க பிரீமியம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் ப்ளே ஆகும். யூடியூப் மட்டும் கிடையாது. யூடியூப் மியூசிக் அதே மாரி ப்ளே ஆகும். எந்த ஆட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. பட் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா யூடியூப்ப பேக்கிரவுண்ட்ல ஓட வைக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. உங்க மொபைல்லயே தான் இருக்கு. அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா, அதுக்கு முக்கியமான விஷயமே நீங்க Android 10 வச்சிருக்கணும். Android 10 அண்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். பட் Android 8, 7 ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏன் அப்படின்னா நான் 10 அண்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் 9ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது அப்படிங்கிறது தெரியல. 10ல எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். அதாவதுன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். பட் Android 10ல நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அத பண்ணவும் முடியும். Android 9ல எப்படி பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அப்படிங்கிறப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த யூடியூப் ஒர்க் ஆகணும், அதாவது பேக்ரவுண்ட்ல ஓட வைக்கணும் அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை அப்டேட்டட் வெர்ஷன் வச்சிருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த கடைசி அப்டேட் நீங்க யூடியூப் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Android 10 இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ரொம்பவே சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடலாம். பட் Android 7 இல்ல 8, 9 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல பண்ணி தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ஒர்க்காக தான் நீங்க பார்த்துக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே போனீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும் இல்லையா? ஸோ ப்ளே ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட மெனு பட்டன், அதாவது சென்டர் பட்டன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த வீடியோ மினிமைஸ் ஆகி உங்களுக்கு சைடில் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு சைடில் ஓடலை அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்க மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அர்த்தம். ரெண்டதா ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது நீங்க அந்த மாதிரி என்னன்னா நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு சென்டர் பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்துடும். வெளியில வந்தது மட்டும் இல்லாமல் நீங்க நார்மலான மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா வெளியில வந்துடும். பட் இதே நீங்க Android 10 Android 9 யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆகி ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். உங்க மொபைல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள மேலே போனீங்க. மேலே போய் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பிக்சர் அதனால் உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிறது. பிக்சர் இன் பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சஸ் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிடணும். உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா உங்களுக்கு பிக்சர் இன் பிக்சரே வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் என்னன்னா ஆப்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது Android 10லேயும் கொடுத்துருப்பாங்க, 9லேயும் கொடுத்துருப்பாங்க. 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர்னு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் Android 10ல ஸ்பெஷல் ஆக்சஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர்லாம் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சர் இன் பிக்சர் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப டர்ன் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். டர்ன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டர்ன் ஆன்ல இருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆச்சு. ஸோ என்னன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்துருச்சுனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்டேட்டட் வெர்ஷன் வச்சிருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கே உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மினிமைஸ் பட்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிக்கலாம். மினிமைஸ் பட்டன்னா யூடியூப் மினிமைஸ் பட்டன், மொபைல் மினிமைஸ் பட்டன், அதாவது சென்டர் பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மினிமைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா மொபைலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை. என்னன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வர சான்ஸ் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள், அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் நான் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. அதாவது நீங்களும் அதே மாதிரி ஒரு 1 மந்த்தோ இல்லை அப்படிங்கிறப்ப 2 மந்த்தோ நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தான்
உங்களுக்கு யூடியூப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தெரியும் இல்லையா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறது. அந்த சென்டர் பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. அந்த பிக்சர் அண்ட் பிக்சர் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். யூடியூப் மட்டும் கிடையாது, மற்ற ஆப்புக்கு நீங்கள் அளவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓட நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமா அப்படிங்கிற டவுட் தான். 10 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரையும் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிற எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வைக்கலாம். யூடியூபை ரன் பண்ண மாதிரியே. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.